அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இன்னைக்கு நம்ம பைபிள் ஸ்டோரி ஆர்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கர்த்தர் மேல் மிகவும் நம்பிக்கை வைத்த ஒரு நபரை பற்றி தான் பார்க்க போறோம். அது யாருன்னு உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்கா? அது யார் அப்படின்னா யோபு. இன்னைக்கு அவரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? யோபு ஒரு நல்ல மனிதர். நல்ல மனிதர்னா எப்படி இருப்பாங்க? ஆண்டவருக்கு பிரியமான, அவரை பற்றி அன்பாக மற்றவங்களிடம் பேசுறது, அவங்களுக்கு உதவி செய்யறது, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, அவர் சொல்படி கேட்டு நடப்பது, அனுதினமும் அவரிடத்துல ஜெபத்தில் உறுதியா இருப்பது, நம்ம அநேக காரியங்கள் அவரிடத்துல இருந்துச்சு. ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருந்ததுனால ஆண்டவர் அவருக்கு நிறைய ஆசீர்வாதங்களை அவருடைய வாழ்க்கையில கொடுத்திருந்தாரு. அவருடைய மிருக ஜீவன்கள், அவருடைய வீட்டு பணிவிடைக்காரர்கள், அவருக்கு ஒரு நல்ல ஒரு வீடு, சந்தோஷமான ஒரு குடும்பம், இந்த மாதிரி அநேக காரியங்கள் அவருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரை காட்டிலும் ஆண்டவர் அவனை மிகவும் பெரியவனா வைத்திருந்தாரு. இப்படி சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்த யோபுவுக்கும் ஒரு சோதனை காலம் வந்துச்சு. அது என்னன்னு இப்ப நம்ம பாப்போமா? ஒரு நாள் யோபு ஆண்டவர் சமூகத்துல என்ன பண்றாங்க, உட்கார்ந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. பிரேயர் பண்ணும் பொழுது அவர் சொல்லி கொண்டிருக்கிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா என்ன செய்யறாங்க, பக்கத்துல உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னா, கிட்ட உட்கார்ந்து, நீ இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தனாலதான் அவன் டெய்லி உன்னை உன்கிட்ட ஜெபிக்கிறான், உனக்காக வேதம் வாசிக்கிறான், எல்லாமே பண்றான். இதே நீ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீ அவன்கிட்ட எடுத்துட்ட அப்படின்னா அவனே உன்னோட நாமத்தை என்ன செய்வான், தூஷிப்பான். அவன் உன்னிடத்துல திருப்பி உனக்காக விண்ணப்பங்களுக்காக உன்னிடத்துல பிரேயர் பண்ண மாட்டான். இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் அவனுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் வேணா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீ வேணா அவனை சோதிச்சு பாரு, அவன் என் மேல வச்ச நம்பிக்கையை என்னைக்குமே விட்டு விலக மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இப்படி பேசிட்டு சரின்ட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. யோபுவும் தன்னோட வாழ்க்கைக்கு என்ன பண்றாரு, திரும்பி அவரோட வீட்டிற்கு போறாரு. இப்போ அவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு சோதனையா அவருக்கு வர ஆரம்பிக்குது. என்னென்னு பாப்போமா? அவருடைய ஆசையா வளர்த்த மிருக ஜீவன்கள் இறந்து போகிறது, அப்புறம் அவருடைய வீட்டு பணிவிடைக்காரர்கள் ஒவ்வொருத்தரா இறந்து போறது, அப்புறம் பிள்ளைகள் போறது, வீடுகள் இடிந்து போறது, இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கவும், அப்புறம் அவரோட உடல்நிலை சரியில்லாம போறது, இந்த மாதிரி அநேக காரியங்கள் நடக்கு. இதை பார்த்து அவங்களோட நண்பர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவரை கிண்டல் பண்றாங்க. நீ இவ்வளவு பிரேயர் பண்றியே, ஆனா உனக்கு எல்லாமே என்னவா இருக்கு, எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு நடந்துருச்சுன்னா நம்ம எப்படி இருந்திருப்போம்? ஆண்டவர் என்ன செஞ்சிருப்போம்? திட்டி இருப்போம். எனக்கு மட்டும் ஏன் இப்பெல்லாம் கொடுக்குறீங்க நம்ம கேள்வி கேட்டிருப்போம். ஆனா யோபு என்ன செஞ்சாரு தெரியுமா? ஆண்டவர்கிட்ட இன்னும் பொறுமையா உட்காந்து என்ன பண்ணாரு, இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணதான் செஞ்சாரு. அவர் தானே எனக்கு எல்லாமே கொடுத்தாரு, அவரே திருப்பி எடுத்துக்கிட்டோம், திருப்பி அவர் எனக்கு தருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் என்ன இருந்துச்சு, அவர்கிட்ட அதிகமாவே இருந்துச்சு. என்னைய கொண்டு போட்டா கூட நான் என்ன செய்வேன், அவர் மேல வச்ச நம்பிக்கையை விட மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னாரு. இதை பார்த்துட்டு ஏசப்பா என்ன செய்யறாரு, பாத்தியா அவன் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன செய்யறாரு, ரெட்டை தனியா அவருக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கறாரு. அவன் வளர்த்த மிருக ஜீவன்கள், அவர் வச்சிருந்த அந்த வீடு எல்லாமே அவனுக்கு என்ன செய்யுது, எல்லாமே அவனுக்கு திரும்ப கிடைக்குது. அவருடைய பேரம் பிள்ளைகளை பார்க்கிற ஆசீர்வாதங்களை கூட ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவருக்கு தராரு. இது போலதான் நம்ம எப்படி இருக்கணும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் முதல்ல ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணணும். அவரோட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும், பொறுமையா காத்திருக்கணும். இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட ஒரு கதைய ஒரு வசனத்தின் மூலமா பாப்போமா? சங்கீதம் 34 அதிகாரம் 19 வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். உண்மையாதாங்க, நம்மளோட வாழ்க்கையிலயும் நிறைய கஷ்டங்கள் வரும். ஆனாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட நின்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மள என்ன செய்வார், கண்டிப்பா அந்த இக்கட்ல இருந்து நம்மள விலக்கி பாதுகாப்பார். ஓகே குட்டீஸ், இன்னொரு நாள் வேறொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய் குட்டீஸ்.